பஞ்சா சர்க்கரையா? நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் இதனால் சாரமாக்கப்படும். வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. மத்தேயு 5:13-14. பஞ்சையும் சர்க்கரையும் நாம் அறிவோம். இந்த இரண்டு பொருளையும் தண்ணீரில் போட்டால் என்ன நடக்கும்? பஞ்சானது அந்த தண்ணீர் முழுவதையும் உறிஞ்சி தன்னகத்தை வைத்துக்கொள்ளும். இது சுயநல மனதிற்கு அடையாளம். அதே வேளையில் சர்க்கரையானது தண்ணீரில் போடப்படும் போது தன்னை முழுவதுமாக கரைத்து அந்த தண்ணீரையே சுவையூட்டும். இது தியாக மனதிற்கு அடையாளம். மத்தேயு 5:13-16 வரை உள்ள திருமறை பகுதியில் இயேசுவின் மலைப்பொழிவில் அவரது அடிச்சுவடுகளை பின்பற்றுவோர் இந்த பூமிக்கு உப்பாக இருக்க அழைப்பு கொடுக்கின்றார். அதே வேளையில் அந்த உப்பு சாரமற்றதாக இருந்தால் ஒன்றுக்கும் உதவாதபடி அது வெளியிலே கொட்டப்படவும் மனுஷரால் மிதிக்கப்படவும் தான் ஆகும். உப்பானது தன்னை கரைத்து உணவுப் பொருளை சுவையூட்டும். அதுபோல அவரது பிள்ளைகளாகிய நாம் பிறர் வாழ்வு சுவையூட்டப்பட நம்மை தியாகம் செய்து வாழ அழைக்கிறார். கிறிஸ்தவ வாழ்வின் அடித்தளமே தியாகம் செய்வது. கிறிஸ்து நமக்காக தன்னையே தியாகம் செய்தார். அநேக அருள்பணியாளர்கள் நாம் வாழ்வடைய எத்தனையோ தியாகம் செய்துள்ளனர். ஆகவேதான் நம் வாழ்வு இன்று உயர்ந்து காணப்படுகிறது, சுவையாய் மாறப்பட்டுள்ளது. ஆனால் நம்மில் பலர் உப்பாக தியாக மனநிலையோடு வாழ்வதற்கு பதில் தப்பாக சுயநல மனநிலையோடு காணப்படுகின்றோம். இந்த நிலையை மாற்றி உப்பை போல் சர்க்கரையைப் போல் தம்மை இழந்து பிறர் வாழ்வு பெற நம்மை அர்ப்பணிப்போம். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.